நீங்க ஆஸ் எ இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்டா சுவிட்சர்லாந்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து பப்ளிக் யூனிவர்சிட்டீஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டீஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அத பத்தியான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்தில இருக்க பப்ளிக் யூனிவர்சிட்டீஸ் பத்தி பார்க்கலாம். இதில உங்களுக்கு சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட்டே வந்து ஃபினான்ஷியலா வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கும். இந்த யூனிவர்சிட்டீஸ் டாப் யூனிவர்சிட்டீஸ் பார்த்தீங்கன்னா, யுனிவர்சிட்டி ஆஃப் ஜெனீவா இந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டீஸ் இருக்கு. இதில முக்கியமா வந்து உங்களுக்கு அகாடமிக் வந்து ஹை ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். நிறைய ரிசர்ச் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்றாங்க. இந்த பப்ளிக் யூனிவர்சிட்டீஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, யூஜி, பிஜி, டாக்டரேட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க யூஜி பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு, ஜெர்மன், இட்டாலி இந்த மாதிரி லாங்குவேஜ்ல உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவாங்க. இதே பிஜி ப்ரோக்ராம்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ல வந்து டீச் பண்ணுவாங்க. இதில் வந்து அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கனால வந்து நீங்கள் அகாடமிக் ஸ்கோர் வந்து நல்ல ஹை ஸ்கோராக வந்து வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்க ப்ரைவேட் யூனிவர்சிட்டீஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த யூனிவர்சிட்டீஸுக்கு வந்து உங்களுக்கு ஃபண்டிங் த்ரூ டியூஷன் ஃபீஸ்லேருந்து வரதுனால உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி ஃபீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இதில் ஸ்பெஷலைஸ்டு ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி, லக்ஸரி பிராண்ட் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் டாப் யூனிவர்சிட்டீஸ் பார்த்தீங்கன்னா ஐஎம்டி பிஸ்னஸ் ஸ்கூல் இந்த மாதிரி வேணால் நிறைய யூனிவர்சிட்டீஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு. இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டீஸில் வந்து கிளாஸ் சைஸ் ஸ்மால் சைஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு பர்சனல் அட்டென்ஷன் நிறைய கிடைக்கும். அது இல்லாமல் லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து அவங்க யூஸ் பண்ணி கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறதுனால நீங்கள் அப் டு டேட்டாக இருப்பீங்க. கிளாஸஸுமே உங்களுக்கு இங்கிலீஷில் தான் இருக்கும். அட்மிஷன் ப்ராசஸுமே உங்களுக்கு வந்து ஓவரால் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டீஸோட மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஸ்ட். பப்ளிக் யூனிவர்சிட்டீஸில் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும் ஃபீஸஸ் எல்லாமே. இதே ப்ரைவேட் யூனிவர்சிட்டீஸில் நீங்கள் அதிகமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாங்குவேஜ் நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் யூனிவர்சிட்டீஸில் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்லேயே உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. இதே பப்ளிக் யூனிவர்சிட்டீஸில் உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜில் தான் வந்து டீச் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக் யூனிவர்சிட்டீஸில் நிறைய ரிசர்ச் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறாங்க. ப்ரைவேட் யூனிவர்சிட்டீஸில் உங்களுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங். ப்ரைவேட் யூனிவர்சிட்டீஸ் வந்து நிறைய வந்து இண்டஸ்ட்ரியோட டைப் இருக்கனால உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் சுவிட்சர்லாந்துக்கு அப்ளிகேஷன் பார்த்துட்டு இருக்கீங்க, வேறு ஏதாவது கைடன்ஸ் வேணும்னா வைபெடுவை கான்டாக்ட் பண்ணுங்கள்.